தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அற்புதமான ஒரு நாள், ஆண்டவருடைய ஆசியை நிறைய பெற்ற ஒரு நாள். இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் இந்த பலியில் இணைந்திருக்கிற போது இன்றைய நாளை தந்த ஆண்டவருக்கு நாங்கள் சிறப்பாக நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாள்களையும் பிறந்த தினங்களையும் நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நினைத்து கொள்ளுவோம். ஆண்டவர் தம்முடைய வலிய கரத்தினாலே அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணங்களிலே அவர்களுக்கு ஆண்டவர் வழித்துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களிடம் யார் யாரெல்லாம் செவ உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் எங்களுடைய மனங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்காகவும் நாங்கள் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த நாட்டிலும் இந்த உலகிலும் அமைதி நிறைவாக தங்க ஆண்டவர் நாட்டு தலைவர்களுடைய மனங்களை மாற்றி உண்மை கடவுளின்பால் ஆர்வம் கொண்டு ஆண்டவர் கற்றுத்தந்த வழிகளிலே மக்களை வழிநடத்துகிற வல்லமையை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற தனிப்பட்ட தேவைகளையும் இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களுடைய வாழ்விலே இருக்கிற தகுதியினங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் பெருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது உதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனமங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 20 தொடக்கம் 31 முடிய. அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கார்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுளென்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சி இருக்கின்றேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும்.
ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்தபின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாவே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் காட்டிய பலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் சுட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்பிடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவ்வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிப்பிடத்தை கட்டி அப்பலிப்பிடத்தை சுற்றிலும் 2 உளவுகால் அகலமுள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிப்பிடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிப்பிடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தரலும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, இறைவா என்னை காத்திரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரலும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திரலும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம்
நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே என் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 17 தொடங்கி 19 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இந்த கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு நாளிலே நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே ஒன்று கூடி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே இறை வார்த்தைகள் எங்களுக்கு தருகிற செய்தி மிக அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. உண்மை கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள எங்களுக்கு சிறப்பானதொரு அழைப்பை தருகிறது. இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட முதலாவது இறை வார்த்தை எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் சிறு பராயத்தில் இருக்கிற போது நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த இஸ்ராயேல் மக்கள் எலியா முன்னின்று கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வாக இன்றைய அந்த முதலாவது இறைவார்த்தை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கார்மேல் மலையில் நடந்த ஒரு அதிசயம். அந்த இடத்திலே இருக்கிற போலி இறைவாக்கினர்கள் தங்களுடைய தெய்வம்தான் நிறைவான தெய்வம், தங்களுடைய தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி மக்களுடைய மனங்களை மாற்றி மக்களை ஒரு பிழையான வழியிலே நடத்தி சென்றார்கள்.
அந்த இடத்தில் ஏராளமான போலி இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் பாகாலின் அந்த பாகால் என்கின்ற தெய்வத்திற்கு வழிபாடு செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மக்களுடைய மனங்களை மாற்றி கொண்டிருந்தார்கள், அரசனை கூட மாற்றி இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த போலி தீர்க்கதரிசிகள் மத்தியிலே நம்பிக்கையோடு தைரியத்தோடு இறைவார்த்தையை சொல்லி கொண்டிருந்தவர் தான் எலியா. இந்த இருவருக்கும் இடையிலே ஒரு போட்டி வருகிறது. அந்த இடத்திலே யாருடைய கடவுள் உண்மை கடவுள் என்று சொல்லி நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவை இந்த இருவரும், ஒரு பக்கத்தில் எலியாவும் மற்ற பக்கத்திலே பலரும் போலி இறைவாக்கினர்கள், பாகையில் தெய்வத்திற்கு பலி செலுத்துகிற பொய் வாக்கினர் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அவை இருவரும் ஒரு விடயத்தை செய்வதற்கு தீர்மானிக்கிறார்கள். மலையிலே பலி செலுத்த வேண்டும், யாருடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு விடயத்தை செய்கிறார்கள். ஒரு பலிப்பீடம் அமைக்கப்பட்டது. அந்த இடத்திலே அவர்கள் தீ மூட்ட முடியாது. அந்த தீ இயற்கையாகவே ஆண்டவரிடமிருந்து வந்து அந்த பலிப்பொருள்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த இடத்திலே வைக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருந்தது. ஆகவே போலி இறைவாக்கினர்கள் பாகால் தெய்வத்திற்கு வழிபடுகிறார்கள். காலை தொடக்கம் நண்பகல் வரை, ஏன் மாலை பலி செலுத்துகிற நேரங்கூட அவர்கள் கத்தி வழிபடுகிறார்கள். தங்களுடைய அந்த பலிப்பீடத்திலே அந்த பலியை வைத்துவிட்டு நெருப்பு வரும் என்று சொல்லி அவர்கள் கத்தி அந்த இடத்திலே மன்றாடுகிற போது அவர்களுடைய அந்த சொற்கள் கேட்கப்படவில்லை. இப்போ இறுதியாக எலியா அவர் அந்த இறைவாக்கினருடைய முறை வருகிற போது அவர் சில விடயங்களை பணிக்கிறார். இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் செய்த பிற்பாடு அவர் சபிக்கிற முறையை பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ராயேல் என்போரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ராயேலின் கடவுளே நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீர் இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இந்த மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவர் எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி அந்த இடத்துல எலியா மன்றாடுகிற போது உடனடியாகவே நெருப்பு கீழே இறங்கி வந்து அந்த எரிபலியையும் விறகு கற்களையும் விறகு கற்களையும் மணலையும் சுட்டெரித்தது. நாங்கள் இந்த இறைவார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே உண்மை கடவுள், இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் எலியா என்று சொல்லி எலியா ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த இடத்திலே நெருப்பு இறங்கி வந்து அந்த எரி பலிகளை தன்னகத்தை சுவீகரித்து கொண்டு உண்மை கடவுளுடைய பிரசனத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறது. போலி இறைவாக்கினர்கள் பலர் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை அல்லது இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு நாங்கள் வருகிற போது ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலும் போலியான எத்தனையோ மறை வாக்கு சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், குருக்கள் இருந்தார்கள், சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள். அவர்கள் போலியாக மக்கள் மீது சட்டங்களை திணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல இருந்து கொண்டு உண்மையை கடவுள் தான் என்று சொல்லியும் தன்னூடாக இந்த உலகத்திலே மீட்பு திட்டம் நிறைவேற போகிறது என்பதையும் வலியுறுத்தி அவர் சில சட்டத்திட்டங்களை அவர் மாற்றி அமைக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். இவற்றை நான் அழிக்க வரவில்லை, இவற்றை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறும். நான் அவற்றை அழிப்பதற்காக இல்லை, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் என்னூடாக நிறைவேற்றவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கும் சிறப்பானதொரு அழைப்பை தருகிறார். இறை வார்த்தைக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ்ந்து திருச்சட்டத்தை நாங்கள் கடைப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் உண்மையை கடவுளுடைய வழி வந்து அந்த திருச்சட்டத்தை மற்றவர்கள் கடைப்பிடிக்கிற ஒரு சூழலையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் ஆண்டவர் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் ஊடாக இந்த இறைவாக்குகள் ஊடாக எங்களுக்கு தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே எலியா கடவுளை மகிமைப்படுத்தி உண்மை கடவுளை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறைவாக்கு தன்னிலே வெளிப்படுவதற்காகத்தான், அவற்றை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கல்வாரியிலே இரத்தம் சிந்தி பழைய ஏற்பாட்டிலே எதெல்லாம் ஆண்டவர் இயேசுவிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளதோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி நாங்களும் திருச்சட்டத்தை கடைப்பிடித்து எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மேல்வரை சட்டமாக கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் இன்றைய இந்த இறைவார்த்தைகளோடு ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். நான் சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். உண்மை கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து அவர் எங்களுடைய வாழ்விலே அனுபவமாக்கி
நாங்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர்களாக எங்களுடைய வாழ்வை மாற்றியமைத்து கொண்டு எங்களிடம் தரப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் சரியான வழியை காட்டுகிற ஞானத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம். வழிநடத்தும் ஆண்டவரே, திருஅவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் விழுமியங்களையும் வார்த்தைகளையும் கடைபிடித்து உம் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று உரைத்த இறைவா, பாவிகளான எம்மை நீரே கண்ணோக்கி பாரும். நாம் அனைவரும் சிறு பிள்ளைகளைப் போல் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக மாற தேவையான அருளையும் ஆசீரையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இச்சிறியவர்களுக்கு செய்வதையெல்லாம் எமக்கே செய்தீர்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, இன்றைய உலகில் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் வன்கொடுமைகள், துஷ்பிரயோகங்களிலிருந்து நீரே குழந்தைகளை பாதுகாத்து அவர்களை நல்வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அன்பின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சபிப்போம். வல்லமை உள்ள நல்ல தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தந்தையே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்க
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருளும். இதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கேற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு நிறைவான ஆசீர் அளிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.